பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பாவுடைய பலத்த செட்டைகள், மகிமை நிறைந்த செட்டைகளின் கீழே தான் நம்ம தங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். யார் சொன்னா? போவாஸ் என்ற தேவ மனுஷன். அவர் ரூத் என்ற மோவாபிய ஸ்திரியை பார்த்து இப்படி சொல்றார், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே நம்பி அடைக்கலமா வந்தியே, அவரால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நிறைவான பலன். நிறைவான பலன், குறைவான பலன் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 3 விதமான செட்டைகள் உண்டு. ஒன்று உலகத்தின் செட்டைகள். அந்த செட்டைகளின் கீழே நிறைய கேளிக்கைகள், களியாட்டுகள், சிற்றின்பங்கள், எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு காணப்படுகிறது. இன்னொன்று குடும்பம், நம்முடைய வீடு அப்படிங்கிற செட்டை. அதன் கீழே ஒரு மனுஷனுக்கு நல்ல போஷிப்பு, உணவு, இன்னும் சரீர பிரகாரமான எல்லா நன்மைகளும், பாதுகாப்பு, உடை, இதெல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்னொரு செட்டை, அதுதான் நம் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான செட்டை. அந்த செட்டையின் கீழ் அடைக்கலமா வர்றவங்களுக்கு நிறைவான பலன் உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நகோமி என்ற இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீ ஒருத்தி இருந்தார்கள். ரூத்தின் புத்தகத்தில் பார்க்கலாம். அவர்களுக்கு 2 மருமக்கள் பார். ஒருத்தி பெயர் ஒர்பாள், இன்னொருத்தியோ ரூத். பிரியமானவர்களே, 2 பேரும் அவர்களுடைய கணவனை இழந்து விதவைகளாய் காணப்பட்ட பொழுது நகோமி என்று அவர்களுடைய மாமியார் அவர்களை பார்த்து சொன்னார்கள், என் மக்களே, நீங்க உங்களுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போயிருங்க, உங்களுடைய குடும்பங்கிற செட்டைகளின் கீழ் அடைக்கலமாயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒர்பாள் தன் மாமியார் சொன்னபடியே தன் குடும்பத்திற்கு, வீட்டிற்கு, தாய் வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் ரூத்தோ தன் மாமியாருடைய தெய்வமாகிய இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் போனார்கள். தன் மாமியை பற்றி கொண்டு இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமானார்கள். அவங்கள பார்த்துதான் போவாஸ் சொன்னார், மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்திருக்க, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன கிடைக்கும்? நிறைவான பலன். ஒருவேளை நீங்களும் அவரை நம்பி வந்திருக்கீங்களா? எதிர்ப்புகள் மத்தியில் அவரை நம்பி வந்தீங்களா? பிரியமானவர்களே, அவருடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாய் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், உறுதியாய் உண்டு. குறைவில்லாத ஆசீர்வாதம், அதான் நிறைவான பலன் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து நீங்க மட்டும் அவரை நம்பி நிற்கிறீங்களா? வேற யாரும் ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தினமும் காலையில உங்க ஜெபத்துல அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாயிருங்க. அன்னைக்கு முழுவதும் நிறைவான பலன் உண்டாகும். ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான தெய்வமே, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கோ நிறைவான பலன் உண்டாகும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் ஒருபோதும் உம்மை நம்பி வந்தவர்களை புறக்கணியாத தெய்வம். அனுதினம் காலைகளில் உங்க நாமத்தை அறிஞ்ச நாங்க காலை வேளைகளிலே உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்துடுறோம் சுவாமி. தினம் எங்களுக்கு உம்மிடத்தில் இருந்து நிறைவான பலன் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன்.